திருமேனிகள் என்ற தலைப்பில் உரையாற்றியிருப்பார். திருப்பத்தூர் பாரதி இலக்கியக் கழகமும் திருப்பத்தூர் எழுத்தாளர் கூட்டமைப்பும் நடத்திய கவியரசு கண்ணதாசன் 99வது பிறந்த நாள் மலரில் கண்ணதாசன் கவிதைகளில் திருமந்திரம் என்ற கட்டுரையையும் இவர் எழுதியிருக்கிறார். இப்படி எல்லா நிலையிலேயும் மிகச்சிறந்த விருதுகளையும் இலக்கிய படைப்புகளையும் படைத்த நம்முடைய சிறப்பு விருந்தாளரை திருநீல நக்கர் பற்றிய தன்னுடைய உரையை தருமாறு அன்போடு உங்கள் அனைவர் சார்பிலும் அன்பாக அழைக்கிறேன். வாருங்களம்மா. அனைவருக்கும் வணக்கம். அங்கமும் வேதமும் ஓது நாவர் அந்தனர் நாடும் அடிபரவ. அங்கமும் வேதமும் ஓது நாவர் அந்தனர் நாளும் அடிபரவ அடிபரவ. மங்குள் மதி தமிழ் மாடவீதி மங்குள் மதி தமிழ் மாடவீதி மருக நிலாவிய மைந்த சொல்லாய் செங்கையலார் புனல் செல்வ மல்கு செங்கையலார் புனல் செல்வ மல்கு சீர்கொள் செங்காட்டம் குடியதனுள் கங்குள் விளங்கெரி ஏந்தியாடும் கங்குள் விளங்கெரி ஏந்தியாடும் கணபதீச்சரம் காமுரவே கணபதீச்சரம் காமுரவே. திருச்சிதம்பரம். எல்லாம் வல்ல இறையாற்றலை என்னுடைய மனம் ஒளி மேகலால் போற்றி வணங்கி காரை பாரதி தமிழ்ச்சங்கம் இலக்கிய சங்கமம் இணையவழி நிகழ்வு 223 ஆன்மீக அரங்கில் அருளாளர்கள் 63 வரிசையில் திருநீல நக்க நாயனார் பற்றி பேச வாய்ப்பளித்த அந்த காரை பாரதி தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டும் இணையத்தில் இணைந்துள்ள அத்தனை ஆளுமைகளையும் அன்பினால் அடிபணிந்து என் உரையை தொடங்குகின்றேன். சிறப்புமிகு 63 நாயன்மார்களில் ஒருவரான திருநீல நக்க நாயனார் அவருடைய பிறந்த ஊர் அன்றைய சோழ நாட்டில் திருச்சாத்தமங்கை என்ற ஊரில் பிறந்தார். சாத்தமங்கை எங்க இருக்குன்னா திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்துக்கு அருகில அமைந்துள்ளது. இந்த ஊர் அந்த மக்கள் சுழக்கத்துல என்ன சொல்றாங்கன்னா சியாத்தமங்கை செய்யாத்தமங்கை பல பெயர்களை சொல்றாங்க. இந்த ஊருக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா சிறப்பு நாயனாரும் அந்த ஊர்ல பிறந்து வாழ்ந்ததா சொல்லப்படுகிறது. மேலும் திருத்தொண்ட தொகையில நம்பி ஆரூரார் திருநீல நக்க நாயனாரை சொல்லும் பொழுது அவரோட அந்த சாத்தமங்கை அவர் பிறந்த ஊரோட பெருமையையும் வளத்தையும் பத்தி சொல்றாரு. அப்படி என்ன சொல்றாருன்னா ஒளிபுணல் சூழ் சாத்தமங்கை நீலநக்கருக்கு அடியேன்னு சொல்றாரு. அந்த ஊர்ல அந்தனர் குலத்துல பிறந்தவர் தான் அந்த திருநீல நக்க நாயனார். இந்த ஊர்ல அமைந்திருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் என்னதுன்னா அவை அயவந்தி. இந்த அயவந்தின்ற பேர் ஏன் அந்த திருத்தலத்துக்கு பேர் வந்துச்சுன்னா அயன் என்று சொல்லக்கூடிய அந்த நான்முகன் வழிபட்டதுனால அந்த திருத்தலத்துக்கு அயவந்தின்ற பேர் வந்துச்சு. அந்த அயவந்தின்ற திருத்தலத்துல உள்ள இறைவனோட பெயர் அயவந்தீஸ்வரர். இறைவியோட பெயர் இருமலர் கண்ணம்மை. அது உபய புஷ்ப விலோசினின்னு இது கன்னட அந்த இது பேர் சொல்றாங்க. அது வட சொல்ல இது தமிழ் சொல்ல இருமலர் கண்ணம்மை என்ற பெயர்ல அழைக்கிறாங்க. இந்த திருக்கோயில்ல தான் திருநீல நக்க நாயனார் அருமுறை பொருளில் தெளிந்த இவர் நாள்தோறும் சிவாகம விதிப்படி சிவபூஜை செய்து கொண்டு அங்கு வர்ற சிவனடியார்களுக்கு திரு அமுது படைத்து சிவனடியார்களுக்கு தொண்டு செய்து பல வகைப்பட்ட பணிகளை இதே போல பல வகைப்பட்ட பணிகளை செய்கிறாரு. அவர் அந்தனர்ன்றதுனால வேத ஆகமங்களை முறையாக கற்று வேதங்களை நன்கு கற்று உணர்ந்தவர். இவர் சிவபெருமானுக்கு சிவத்தொண்டு செய்வதிலையும் ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சி கொண்டவர். மறை ஒழுக்கம் வலுவாது, அதுதான் ரொம்ப முக்கியமானது. மறை ஒழுக்கத்தில் சிறிதும் வலுவாது ஆகம விதிப்படி எந்த நேரமும் வேத பாராயணத்தை செய்யக்கூடியவர். இந்த திருநீல நக்க நாயனாரோட சிவத்தொண்டை பற்றி சேக்கிலார் பெருமான் பெரிய புராணத்துல என்ன சொல்றாருன்னா மெய்த்த ஆகம விதி வழி வேத காரணரை
நித்தல் பூசனை புரிந்து எழு நியமமும் செய்தே அத்தர் அன்பருக்கு அமுது செய்விப்பது முதலா எத்திரத்தன பணிகளும் ஏற்று எதிர் செய்வார். எத்திரத்தன பணிகளும் ஏற்று எதிர் செய்வார். இந்த மெய்த்த ஆகம விதி வழி வேதகாரணரைன்னு சொல்லும் பொழுது மெய்யான ஆகம விதிகளின்படி வேதங்களை உருவாக்கிய சிவபெருமானை பற்றி குறிப்பிடப்படுகிறது. இந்த வரி முழுக்க திருநீலநக்க நாயனாருக்கே பொருத்தமாக இருக்கும். அதாவது அவரை போன்ற அடியார்களுக்கும் பொருத்தமாக இருக்கும். இந்த வரி என்னன்னா, திருநீலநக்க நாயனார் போன்ற அடியார்கள் சிவபக்தியை பற்றி குறிப்பிடப்படுகிறது. இவருக்கு நியமத்துடன், நித்திய நியமத்துடன், ஆசார அனுசாரத்துடன் விருந்தினர்களுக்கு உபசரிப்பது, அவங்க அடியார்களுக்கு பணிவிடை செய்வது, சிவபெருமானுக்கு பூஜை செய்வது, இந்த பணிகளை ஏற்று செய்கிறாரு. அபிராமி பட்டர் கூட அபிராமி அந்தாதியில 6வது பாடல்ல பண்ணியது என்றும் உந்தன் பரமாகம பத்ததியேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சிவபுராணத்தில் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க என்று சிவபுராணம் பாடுகிறது. இந்த ஆகமம் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆகமம் சிவபெருமானோட உபதேசத்தில் இருந்து தோன்றியவை என்று நம்பப்படுகிறது. ஆகமம் என்றால் அதாவது சிவாலயங்கள்ல அனைத்து வழிபாட்டு முறைகளும் ஆகம விதிப்படிதான் நடக்குதுன்னு சொல்லப்படுகிறது. இதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா, தஞ்சை பெரிய கோயில் மகுடாகமத்தின்படி அமைக்கப்பட்டதான் தஞ்சை பெரிய கோயில். இந்த ஆகமம் ஆகமம் சொல்லும் பொழுது இந்த ஆகமம் கோயில் அமைப்பு, கோயில் வழிபாடு, மந்திர மொழிகள், தத்துவங்கள், இறைவனுக்கு நெய்வேத்தியம் படைப்பது, பூஜை காலங்கள், திருவிழாக்கள், அது நடத்த வேண்டிய முறைகள் ஆகியவற்றை விவரங்கள் அடங்கியவற்றை பற்றி சொல்றது அந்த ஆகமங்கள்னு சொல்லப்படுது. இந்த இந்த திருக்கோயில்ல இந்த அயவந்தீஸ்வரர் திருக்கோயில்ல தான் இவர் அருமறை பொருள்ல தெளிந்து இவர் நாள்தோறும் சிவாகம விதிப்படி பூஜை செய்து வழிபாடு நடத்தி கொண்டு வர்றாரு. இந்த இதுல இவர் ஒரு நாள் திருவாதிரை நன்னாள்ல அந்த நீலநக்க நாயனார் அயவந்தீஸ்வரருக்கு பூஜை செய்யறதுக்காக தன்னுடைய மனைவியையும் அழைத்து கொண்டு பூஜை பொருளை எடுத்துக்கொண்டு பஞ்சாக்ர மந்திரத்தை ஜபித்து கொண்டு அவர் வழக்கம் போல் எப்பொழுதும் அங்க மந்திரம் சொல்லி அங்க ஆகம முறைப்படி பூஜை செய்யறது வழக்கம். அவர் அங்க பூஜை செய்யும் பொழுது அந்த பூஜை செய்யறதுக்கு மனைவியை அழைத்து கொண்டு செல்றாரு. இங்க இந்த அது செல்ற நாள் திருவாதிரை நாள்ல செல்றாரு. இந்த திருவாதிரை பத்தி சொல்லும் பொழுது திருவாதிரை வான்மண்டலத்துல வைரம் போல் ஜொலிக்குமா. அந்த திருவாதிரை நட்சத்திரம் வான்மண்டலத்துல வைரம் போல் ஜொலிக்கும். அந்த சிதம்பரத்துல ஆருத்ர தரிசனம் சொல்லக்கூடிய அந்த திருவிழா 10 நாள் சிவனோட ஆனந்த தாண்டவம் 10 நாள் திருவிழாவாக நடத்தப்படுகிறது. மற்றொன்று இது இந்த திருவாதிரை நாள்ல தான் திருஞான சம்பந்தர் ஞானப்பால் உண்டார்னு சொல்லப்படுகிறது. மேலும் சிவனுக்கும் சிவனடியார்களுக்கும் இந்த திருவாதிரை நாள் உகந்ததா சொல்லப்படுகிறது. இந்த திருவாதிரை நாள்ல தான் திருநீலநக்க நாயனார் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு அயவந்தீஸ்வரர் கோயிலுக்கு செல்றாரு, பூஜை பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு. அப்ப அங்க போய் முறைப்படி அவர் தினம் பூஜை செய்யற இடம் தான். அந்த பூஜை செய்யும் பொழுது பூஜையெல்லாம் முடித்து விட்டு பஞ்சாக்கர மந்திரத்தை ஜபித்து கொண்டிருக்கிறார். அப்ப சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பூஜை செய்து கொண்டிருக்கும் போது இறைவன் மேனியின் மேல சிலந்தி விழுந்துருது. சிலந்தி விழுந்த உடனே அந்த அம்மையார் பதறிட்டு சிலந்தி விழுந்துருச்சுன்னு நம்ம ஒரு குழந்தைய பாக்குற மாதிரி அந்த இறைவனை அந்த அம்மையார் பாக்குறாங்க. விழுந்த உடனே அந்த சிலந்தியின் விஷத்தினால அந்த இறைவனுக்கு ஏதாவது பங்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லி உடனே என்ன செய்யறாங்க, தன் வாயால ஊதி உமிழ்ந்துறாங்க. நம்மளுக்கே தெரியும், நம்ம சின்ன குழந்தைக்கு என்னன்னு தெரியும். ஏன்னா அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது. ஏதாவது பூச்சி எதுவும் விழுந்துருச்சுன்னா நம்ம என்னமோ கடிச்சிருமோ வச்சிருமோன்னு நம்ம பதறுவோம். தாய் பதறுவா. அதே மாதிரி நிலையில தான் அந்த அம்மையார் இருந்திருக்காங்க. ஆனா இந்த பஞ்சாகர மந்திரம் சொல்லிட்டு இருந்த அந்த திருநீலநக்க நாயனார் என்ன செய்யறாரு, அம்மையார் ஊதுனதை பார்த்துட்டு என்ன காரியம் செய்கிறாய், அறிவில்லாமல் எந்த காரியம் செய்கிறாய், என்ன காரியம் செய்கிறாய், இறைவன் மேனி மீது எச்சில் படுமாறு செய்து விட்டாயே அப்படின்னு கடிந்து கொள்றாரு. அப்ப அந்த அம்மையார் சொல்றாங்க, இல்ல சிறிது நேரத்துக்கு முன்னால சிலந்தி இறைவன் மேனி மேல விழுந்துருச்சு, அதை தான் நான் வாய்னால ஊதினேன் அப்படின்னு. அதற்கு வேறு வழி இல்லையா, இப்படித்தான் எச்சில் படுமாறு இறைவனை எச்சில் படுமாறு பங்கப்படுத்துவாயா அப்படின்னு சொல்லி கடிந்துக்கிறாங்க. உடனே உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை, உறவை திறந்து விட்டு
உடனே கொண்டு வந்த பூஜை பொருளை எடுத்துக்கொண்டு உடனே அங்கிருந்து வீடு செல்கிறார், வீடு திரும்பி விடுகிறார். இவரும் நீலநக்க நாயனாரும் தான் செய்வது தெரியாமல் மிகவும் வருந்தி அந்த இடத்திலேயே அமர்ந்து நீலநக்க நாயனார் வீட்டுக்கு சென்று விடுகிறார். அம்மையார் வருந்தி நடுங்கி போய் என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த இடத்திலேயே அமர்ந்து அந்த கோயிலேயே அமர்ந்திருக்கிறாங்க. பயந்து போய் நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனா இரவாயிருது, கோயில் நடையா சாத்திடுறாங்க. இவர் நீலநக்க நாயனார் என்ன செய்யறாரு, வீட்டுக்கு போயிறாரு. வீட்டுக்கு போய் அங்க படுத்து தூங்கிறார் நைட்டு, இரவு நேரத்துல. அந்த இரவு நேரத்துல இறைவன் கனவுல தோன்றாரு. இந்த விழுந்த வாயால ஊதி விமிழ்ந்து இது பண்ணதை சேக்கிலார் என்ன சொல்றாருன்னா, பெரிய புராணத்துல, விழுந்த போதில் அங்கு அயல் நின்ற மனைவியார் விரைவுற்று எழுந்த அச்சமோடு இளங்குளவியில் விழும் சிலம்பி. இளங்குளவியில் விழும் சிலம்பினா சின்ன குழந்தையின் மேல விழுகிற அந்த சிலந்தி பூச்சி ஒளிந்து நீங்கிட ஊதி முன் துமிப்பவர் போல பொழிந்த அன்பினால் ஊதி மேல் துமிந்தனர் போக. அந்த குழந்தையின் மேல விழுந்த அந்த சிலந்தியை நினைச்சு இவங்க ஊதி தள்ளிடுறாங்க. அந்த மனைவியோட செயலை கண்ட திருநீலநக்க நாயனார் தான் கோபம் அடைஞ்சு, ஆகம நெறிக்கு புறம்பா நீ சிவபெருமானை எச்சில் செய்த அப்படின்னு சொல்லிட்டு உன்னை இந்த கணமே துறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு சென்றாங்க. நம்ம பூஜைக்கு பூ பறிக்கும் போது கூட எச்சில் படாம இருக்கணும்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், வாயில கூட துணி கட்டிட்டு பேசவும் மாட்டோம். அந்த பூ பறிக்கும் போது அவ்வளவு ஆச்சாரமா நம்ம பறிப்போம். அந்த இதை நினைச்சு அவங்க ஆச்சார விதிப்படி, ஏன்னா அவர் அந்தனர், அவர் எல்லாம் ஆகம விதிப்படி எல்லாமே ஆச்சார அனுஷ்டாரமா நடக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் அந்த இதைத்தான் பாக்குறாரே தவிர அந்த அந்த அன்பு அவர்கிட்ட இல்லை. அந்த அந்த அன்புனால அந்த மனைவி செய்த செயலை இவரால் ஏத்துக்கிட மனசு இல்லை. இதேதான் கண்ணப்பரும் சிவோச்சாரியாரும். கண்ணப்பர் என்ன செய்யறாரு, வாயில இது பன்றியை சமைத்து அந்த உணவை வாயில போட்டு மென்னு பார்த்து அந்த இறைவனுக்கு நெய்வேத்தியம் படைக்கிறாரு. நம்ம என்ன செய்வோம், பண்டிகை காலங்கள்ல இறைவனுக்கு படைக்கிற வைக்கிற ஜாமான இறைவனுக்கு படைத்ததுக்கு அப்புறம் தான் வாயிலே போடுவோம். எச்சில் பண்ண மாட்டோம், உப்பு பார்க்க கூட மாட்டோம். அந்த அளவுக்கு நம்ம ஆச்சாரமா நம்ம செய்வோம். அதே மாதிரி தான் இங்க திருநீலநக்க நாயனாரும் எச்சில் பட்டுருச்சேன்னு வருத்தப்படுறாரு. இதே தான் அங்க கண்ணப்பரும் சிவோச்சாரியாரும். இந்த சிவோச்சாரியார் என்ன செய்யறாரு, முறையான ஆகம விதிப்படி எல்லாம் கற்று உணர்ந்தவர். அவர் வேதங்கள் கற்று உணர்ந்தவர். முறையா என்ன செய்யறாரு, அபிஷேகத்துக்குள்ள நீரை குடத்துல எடுத்துக்கிட்டு பூவை கையில பறிச்சு வச்சுக்கிட்டு இறைவனுக்கு படைக்க வேண்டிய நெய்வேத்தியத்தை எடுத்துக்கிட்டு வர்றாரு. அதே சமயம் இறைவனுக்கு படிக்கிற திருமஞ்சன நீரை வாயில வாயில செலுத்திக்கிட்டு வர்றாரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இருந்தாலும் அந்த அந்த இது அவர் எல்லாம் தெரிஞ்சவர், ஆகம விதிப்படி எல்லாம் முறையா கற்று உணர்ந்தவர். இறைவன் நினைத்திருந்தால் கண்ணப்பரோட கனவுல போய் அவர் பாரு எவ்வளவு ஆச்சார அனுசாரமா நடக்கிறாரு, அவரை பார்த்து நீ கத்துக்கோன்னு சொல்லியிருந்தா கண்ணை பிடுங்கி அப்பன கண்ணப்பர் இந்த நெறிமுறைகளை கத்துக்கிட மாட்டாரா? ஏன்னா இறைவன் சொல்றதுதான் சரி. ஏன்னு கேட்டேன்னா, சிவோச்சாரியார் கனவுல போய் தோன்றி நீ அவரோட அன்பை கொஞ்ச நேரம் உத்துப்பாரு, அவர் என்ன செய்யறாருன்னு பாரு மறைஞ்சிருந்து அப்படின்னு கேட்கிறாரு. அந்த நேரம் தான் இவர் அந்த கண்ணுல இருந்து ரத்தம் வந்தோடனே நம்மளாம் என்ன செய்வோம், சிலைக்கு கண்ணுல இருந்து ரத்தம் வந்துருச்சுன்னா உடனே விழா கமிட்டி ஆளுகள்லாம் சேர்ந்து என்ன செய்வோம், சிலையை மாத்திடுவோம். ஏதோ கோளாறு நடந்துருச்சு, சிலையை மாத்திடுவோம். ஆனா கண்ணப்பர் அப்படி நினைக்கல. அது சிலையாவே அவர் நினைக்கல. நரம்பும் சதையும் சேர்ந்த ஒரு உருவமா, ஒரு உயிருள்ள ஒரு ஒரு உயிருள்ள மனிதரா நினைச்சிட்டு அவர் உடனே கண்ணுல ரத்தம் வந்தோன்னு ஊனுக்கு ஊன், அதை ஊனாத்தான் நினைக்கிறார். தன்னை போலவே ஊனா நினைக்கிறார். அவர் அந்த குடிமியான் மலை இதுக்கு வந்த உடனே ஐயோ உன்னை காணலையே வைக்கலேன்னு அந்த குழந்தைய பார்த்து கதறி அழுகும்ல. குழந்தைய ரொம்ப நாள் பார்க்காம விட்ட குழந்தைய பார்த்து கதறி அழுகிற மாதிரி அந்த சிவபெருமானை கட்டி பிடிச்சிக்கிட்டு, உன்னை நான் விட்டுட்டு எங்கிட்டு போக, இவ்வளவு நாள் எங்க இருந்த நீ, உனக்கு சாப்பாடு கொடுக்காம நான் என்ன செய்ய போறேன் வைக்க போறேன்னு அவ்வளவு கதறாரு. அந்த மாதிரி இந்த தாய் இந்த நீலநக்க நாயனாரோட மனைவியும் இது ஒரு குழந்தையா நினைச்சு உமிழ்ந்து இது பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த நீலநக்க நாயனார் அவரை முதல்ல தெரியல. அப்புறம் கனவுல சொல்லும் பொழுது இறைவன் நேரவே கனவுலே வந்துடுறாரு. இந்த கனவுல என்ன சொல்றாரு,
அன்றிலிருந்து சிவபெருமான் வந்து திருநீலநக்க நாயனார் கனவுல எழுந்தருளி தன்னோட திருமேனியை காட்டி என்ன சொல்றாரு, நீ உன் மனைவி உமிழ்ந்த இடம் தவிர மற்ற இடங்களிலெல்லாம் சிலந்தியின் கொப்புளங்கள், சிலந்தியினால் ஏற்பட்ட கொப்புளங்கள் வந்து வந்து விட்டது அப்படின்னு தன்னோட திருமேனியை வந்து கனவுல காமிக்கிறாரு. அதை வந்து பள்ளிகொள் பொழுது சேக்கிலார் பெருமான் வந்து பெரிய புராணத்துல எழுதுறாரு அழகா. பள்ளிகொள் பொழுது அயவந்தி பரமர் தாம் கனவில் வெள்ள நீர் சடையோடு நின்று மேனியை காட்டி உள்ளம் வைத்து எமை ஊதி முன் துமிந்த பால் ஒளிய கொல்லும் இப்புறம் சிலம்பியின் கொப்புள் என்று அருள. சேக்கிலார் என்ன சொல்றாரு, இந்த கனவுல வந்த இறைவனை வர்ணிச்சு எழுதுறாரு. அதாவது தன்னோட மேனியை காமிக்கிறாரு. இறைவன் வந்து அந்த நீலநக்க நாயனார்கிட்ட காமிக்கிறாரு, பாரு உன்னோட மனைவியை கடிஞ்சிட்டு நீ வந்துட்டியே, உன் மனைவி உமிழ்ந்த இடம் தவிர மற்ற இடமெல்லாம் தான் சிலந்தி வந்து சிலந்தியால எனக்கு வந்து கொப்புளம் ஏற்பட்டுருச்சு. நீ வந்து அதை எச்சில் நினைச்ச. அவர் வந்து இறைவன் வந்து என்ன நினைக்கிறார், புனிதமா நினைக்கிறார். இறைவன் வந்து நினைக்கிறது வந்து அந்த எச்சில் பட்ட இடம்தான் நல்லா இருக்குது, எனக்கு மற்ற இடமெல்லாம் எனக்கு கொப்புளம் வந்துருச்சு அப்படின்னு வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டு சொன்னோன்னா இவருக்கு வந்து மனசு ரொம்ப சந்தோஷமாகி ஆடி பாடி மகிழ்ந்து அப்படியே இறைவனை கனவுல பார்த்தேனே அப்படின்னு நினைச்சு கண் விழிச்சோன்னா திருநீலநக்க நாயனாருக்கு ஒன்றும் ஓடலை. சிவபெருமானுடைய திருவருளை வியந்து ஆடி பாடி கூத்தாடி கோயிலுக்கு சென்று அயவந்தீஸ்வரரை தரிசித்துட்டு அங்க இருக்கிற மனைவியை அழைச்சிக்கிட்டு, ஏன்னா மனைவி அங்கதானே இருக்காங்க, மனைவியை அழைத்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வர்றாரு. இது என்னன்னா, அந்த அயவந்தீஸ்வரர் கோயிலுக்கு கருத்து வேறுபாடால கணவன் மனைவி பிரிந்தவர்கள் கூட இந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டனாக்க இருவரும் சேர்ந்துருவாங்களாம். அந்த அளவுக்கு இந்த கோயிலை பத்தி பெருமையா சொல்றாங்க. இதுல வந்து பார்த்த பார்வை வந்து ஒண்ணுதான். இந்த நிகழ்ச்சியை வந்து இவர் வந்து இறைவனை வந்து ஒரு தெய்வமா நினைச்சு பாக்குறாரு. நம்ம எச்சில் படக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படின்னு தெய்வமா புனிதமா நினைக்கிறாரு. ஆனா அந்த அம்மையார் வந்து தன்னோட குழந்தைய நினைச்சு, நம்ம குழந்தைக்கு அப்படித்தான் செய்வோம், நம்ம எதுவும் பட்டுருச்சுன்னா பதறுவோம். அந்த மாதிரிதான் அந்த பதறி அந்த செய்யறாங்க. இதுதான் மாணிக்க வாசகர்னு சொல்றாரு. அன்புக்கு வந்து நம்ம நிறைய எடுத்துக்காட்டு சொல்லலாம். சாக்கிய நாயனார் வந்து நம்ம மதத்தை சார்ந்தவரே கிடையாது, சாக்கிய மதத்தை சார்ந்தவர். அவர் வந்து கல்லெறிஞ்சு சாமி கும்பிடுறாரு. கண்ணப்ப நாயனார் சிவோச்சாரியார் அதை பத்தி தான் அந்த பேசுறாருங்க. அந்த சிவனுக்கு அது கண்ணப்பன் ஒப்பதோர் மாணிக்கவாசகர் சொல்றார், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி, என்னையும் ஆட்கொண்டருளி, கண்ணப்பனையும் நீ ஆட்கொண்டு என்னையும் ஆட்கொண்டுட்டியே, இந்த உன்னோட கருணையை நான் என்னன்னு சொல்லுவேன்பா அப்படின்னு வியந்து சொல்றாரு மாணிக்க வாசகர். அதாவது கண்ணப்பனோட அன்புக்கு முன்னால என்னோட அன்பெல்லாம் ரொம்ப தூசி மாதிரி. கண்ணப்பன் வந்து தன்னோட கண்ணை யாராவது அப்ப முடியுமா? அந்த சிவோச்சாரியார் மறைஞ்சு நிக்கிறாரு, இவர் கண்ணை தோண்டி கொடுத்த உடனேதான் அவர் நினைச்சு அப்படியே விதிர் விதிர்த்து போயிறாரு. இப்படி ஒரு அன்பா இறைவன் மேல, இப்படி ஒரு அன்பை நம்மலாம் பூஜை பண்ணுவோம் வைப்போம், அந்த அளவுக்கு நினைப்போம், இதான் நினைப்போம். கண்ணை பிடுங்கி அப்புறம் அளவுக்கெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு தைரியமும் கிடையாது, அந்த அளவுக்கு மனசும் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரிதான். அதனால அந்த மாணிக்கவாசல் சொல்றாரு, கண்ணப்பன் அன்புக்கு முன்னால என் அன்பெல்லாம் ரொம்ப சாதாரணமானது அப்படின்னு. அதே மாதிரி பெரியாழ்வார் இதுல சொல்லப்படும் போது, ஆண்டாள் வந்து நந்தவனத்துல பூவெல்லாம் பறிச்சுட்டு மாலை தொடுக்கிறதுக்கு ஆண்டாளும் இது பெரியாழ்வாரும் இந்த மாலை தொடுத்து பெருமாளுக்கு அணிவிக்கிறாங்க டெய்லி. இதை வந்து ஆண்டாள் என்ன செய்யறா, தன்னோட கணவராகவே இறைவனை நினைச்சு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. நம்ம வந்து இறைவனை கணவரா நினைச்சாலும் சரி, குழந்தையா நினைச்சாலும் சரி, பெற்றவங்களா நினைச்சாலும் சரி, நம்ம நினைக்கிறது தான் நம்ம இறைவன் வந்து நமக்கு காட்சி கொடுப்பாரு, நமக்கு அருள் புரிவாரு. அந்த ஆண்டாள் வந்து தன்னோட கணவனாவே நினைச்சு மனசுக்குள்ளேயே வர்ணிச்சுக்கிறா, மனசுக்குள்ளேயே நியமிச்சுக்கிறா. ஒரு நாள் அந்த மாலையை எடுத்து கழுத்துல போட்டு பார்த்துறா, பெரியாழ்வாருக்கு தெரியாம. இதை பார்த்துறாரு, ஒரு முடி இருக்குது அந்த மாலையில. அதை பார்த்துட்டு அவருக்கு வந்து ரொம்ப கடுஞ்சின கொண்டு உடனே மாலையை தூக்கி வச்சுட்டு உடனே அவசர அவசரமா அவர் மேல கோவிச்சிட்டு அவசர அவசரமா வேற மாலை கட்டுறாரு. வேற மாலை கட்டிட்டு அன்னைக்கு இரவு கனவுல வந்து இறைவன் தோன்றி ஆண்டாள் அணிவித்த மாலையை, அந்த அவ போட்ட மாலையை தான் எனக்கு போடணும் அப்படிங்கிறா. இன்றும் வந்து வழக்கத்துல இருக்குது. திருப்பதிக்கு வந்து பெருமாள் கோயிலுக்கு வந்து ஆண்டாள் கோயில்ல இருந்தா மாலை போகுது. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து மாலை ஆண்டாள் கோயில்ல இருந்து மாலை வந்து இங்கிருந்து திருப்பதி கோயில் பெருமாள் கோயில் போகுது. அந்த அவர் சூடி கொடுத்த மாலையைத்தான் இறைவன் வந்து போடுறாங்க. அவளுக்கு பேரே, ஆண்டாளுக்கு பேரே வந்து சூடி கொடுத்த சுடற்கொடின்னு பேர் அவளுக்கு. ஏன்னா எங்க ஊர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர், அதனால நான் இந்த ஆண்டாளோட பெருமையை நான் சொல்லாம இருக்க முடியாது.
இறைவன் வந்து ரொம்ப கருணையே வடிவானவர், அன்பே வடிவானவர். நம்ம வந்து இறைவனுக்கு கும்பாபிஷேகம், கோயில் கோயில் கட்டணும், கும்பாபிஷேகம் பண்ணணும், குடங்குடமா பால் அபிஷேகம் பண்ணணும், எதுவுமே வேண்டாம். அன்பா நீங்க நடந்துக்கிட்டாலே போதும் அப்படிங்கிறாரு. இறைவனை அந்த மாணிக்கவாசகர் சொல்றாரு. ஆஹ் திருவாசகத்துல கண்டபத்துல சொல்றாரு, உருத்தெரியா காலத்தே உள்புகுந்தின் உளமண்ணி கருத்திழுத்து ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அறுத்தியினால் நாயடியேன் அணிகொள்தில்லை கண்டேனே. தித்திக்கும் சிவபதத்தை எப்படி கண்டேன்னா, அறுத்தியினால் அன்பினால் கண்டேன். உருத்தெரியா காலத்தே நம்ம நம்ம உருவமா வர்றதுக்கு முன்னாலேயே இறைவன் வந்து நமக்கு உள்ள வந்துட்டான். எப்படின்னா, நம்ம உருவாகணுன்ற போது கர்ப்பப்பை வாசல்ல இருப்பான். எங்க நடக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நினைச்சேன்னா இறைவனோட கருணையை நம்ம நினைக்கும் போது நம்மெல்லாம் சாதாரண நம்ம வந்து ஒரு ஒரு நம்ம கவலை வந்துருச்சுன்னா உடனே இறைவனை திட்டுறோம். ஆனா இறைவன் வந்து நம்ம உருவமா வர்றதுக்கு முன்னால இறைவன் என்ன செய்யறானா, கர்ப்பப்பை வாசல்ல இருக்கானா. அந்த அந்த விந்து விழும்போது அந்த உயிர் வந்து அணு வந்து பல கிருமியினால செத்து போயிருமா. அது சாகாம இருக்கணும்னு இறைவன் வந்து நம்ம அந்த இதை வந்து, அதான் மாணிக்கவாசகர் வந்து யோனியில் அஹ், ஈனமில் கிருவியில் பிழைத்தேன், அந்த பல்கடல் பிழைத்தேன், அந்த இது மாணிக்கவாசகர் வந்து ஒரு பாட்டுல அந்த இது திருவாசகத்துல சொல்வாரு. யோனியில் பிழைத்தேன், கலையில் பிழைத்தேன் அப்படின்னு நிறைய வரும். அந்த இதுல சொல்வாரு. அது வந்து கர்ப்பப்பை வாசல்ல போய் காத்து கிடப்பாராம். அதான் தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. தாய் கூட உருவம் கருவுற்று குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளை காக்குறாங்க. ஆனா தாயை விட மேலானவர் இறைவன் வந்து நமக்கு வந்து உருத்தெரியா காலத்தே உள்புகுந்து என் உளம் மண்ணின நிலைத்து கருத்திருத்து நம்மளோட கருத்துல இருத்தி ஊன்ல புகுந்து கருணையினால் ஆண்டு கொண்ட. இதுக்கு மேல என்ன வேணும்? திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அன்பினால் நாயடியேன் அணிகொள் தில்லை கண்டேனேன்னு. அந்த இறைவன் வந்து அவ்வளவு கருணையே வடிவானவர். இந்த இறைவன் வந்து சொரூப நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு வர்றாரு. ஏன்னு கேட்டனாக்க, இந்த சொரூப நிலையில வந்து நம்மளால பற்ற முடியாது. இஸ்லாமியர் வந்து இந்த சொரூப நிலையில இறைவனை பிடிச்சிட்டாங்க. ஆனா நம்மளால அதை பற்ற முடியல. நம்ம வந்து ஒன்னாம் கிளாஸ் பிள்ளை மாதிரி இருக்கிறோம். ஒன்னாம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு வந்து பிஹெச்டி பாடத்தை கொடுத்தனாக்கா அவங்களால படிக்க முடியுமா? படிக்க முடியாது. அதனால நமக்கு வந்து உருவம் இருந்தா தான் நம்மளால பற்ற முடியும். ஒரு உருவம் ஏதாவது ஒன்றை பார்க்கும்போது, இப்போ மாங்காயா இப்படி இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு உருவம்னு ஒன்று வேண்டியது இருக்கு. அந்த நிலையில இருக்கும்போது நம்ம வந்து இறைவன் ஒரு உருவம் வச்சு நம்ம படிக்கிறது, நம்ம இது பண்றதுனால இது சைவ சித்தாந்த இதுல வந்து இறைவன் வந்து சொரூப நிலையிலேருந்து இறங்கி வர்றான் தடத்த நிலைக்கு. அந்த தடத்த நிலையில வந்து 3 இதுல, அதாவது உருவம், உருவம், அருவம். இந்த உருவம்ன்றது வந்து சதாசிவமூர்த்தி, உருவம்னு சொல்றது சிவலிங்க திருமேனி. அதாவது அந்த சிவலிங்க திருமேனி எப்படி இருக்குன்னா, சிவனாக இது உருவமாகவும் இருக்காது, உருவம் அருவமாகவும் இருக்காது. அருவம் சொல்றது வந்து நம்ம சிதம்பர ரகசியம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அது வந்து வெட்ட வெளியா இருக்கும். அதான் நம்ம வந்து அந்த உருவத்துல நம்ம பிடிச்சுக்கிட்டோம். நம்ம அந்த உருவத்துல பிடிச்சுதான் நம்ம ஒவ்வொரு நிலையா கடந்து அருவத்திலையும் நம்ம வந்து மனசுல ஏத்திக்கிறோம். அதே மாதிரிதான் திருமூலர் என்ன சொல்றாரு? அன்பும் சிவமும் இரண்டன்பர். அது திருமூலர் சொல்றாரு. திருமூலரும் சொல்றாரு, இந்த உடம்புக்குள்ளதான் இறைவன் இருக்கிறான்றத திருமூலர். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒரு கண்டேன் உடம்பினுக்குள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று இந்த உடம்பை யான் இருந்து ஓம்புகின்றேனே. இந்த உடம்புக்குள்ள இறைவன் இருக்கிறான்னு தெரிஞ்சுதான் நான் இந்த உடம்பை பேணுகிறேன்னு சொல்றாரு. அப்புறம் அதே மாதிரி திருஞான சம்பந்த மூர்த்தி வந்து நாயனார் வந்து இந்த இதுல வந்து நாயனாரோட ரொம்ப நெருக்கமா பழகுறாரு. திருஞான சம்பந்த மூர்த்தி வந்து சொல்றாரு, இந்த நீலநக்க நாயனாரோட ரொம்ப ஈடுபாடோட இருந்துக்கிட்டு ஞானசம்பந்தரோட அவர் வந்து திருநள்ளாறு போயிட்டு திரும்பி வந்து சாத்தமங்கைக்கு வர்றேன்னு சொல்றாரு. சாத்தமங்கைக்கு வர்றேன்னு சொன்னோன்னு நம்ம ஊருக்கு வர்றாரே அப்படின்னு திருநீலநக்க நாயனார் என்ன செய்யறாரு, ஆடி பாடி ஒரு வரவேற்பெல்லாம் செஞ்சு மேலதாளத்தோட அவர் அந்த ஞானசம்பந்தரை வரவேற்கிறாரு. ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. அந்த இரவு வந்து திருஞான சம்பந்த மூர்த்தி என்ன செய்யறாரு, தான் கூட கூட்டிட்டு வந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணரையும் அவரோட மனைவியையும் தங்குறதுக்கு இடம் கேட்கிறாரு திருநீலக்க நாயனார்கிட்ட. அப்ப அவர் சொல்றாரு, அவர் வந்து அந்தணர் குலத்தை சேர்ந்தவர், இவர் யாழ்ப்பாணர் வந்து தாழ்ந்த ஜாதி உள்ளவர். ஆனா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம தான் செய்கிற வேள்வி குண்டத்துக்கு பக்கத்திலேயே ஒரு அறையை ஏற்பாடு செய்து அதிலேயே தங்க சொல்லி சொல்றாரு. அதுலேயே அந்த திருஞான சம்பந்த மூர்த்தி வந்து என்ன செய்யறாரு, அயவந்தீஸ்வரர் அருளை பெற்றுட்டு
சரின்னு இவரோட பெருமையை பத்தி பேசுறதுக்கு அயவந்தீஸ்வரரை பணிந்து பாடி அந்த பதிகத்துல இவரை பத்தி பெருமையா பேசுறாரு, நீலநக்க நாயனாரோட பெருமையை. ஏன்னா இவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்தாருல, அந்த பெருமையை, இவரை இவ்வளவு மதச்சார்பற்ற அந்த ஒரு தன்மையை சீர்திருத்தவாரியாது, அதாவது அயவந்தீஸ்வரரை பணிந்து பாடி அந்த பதியத்துல இவர் அந்த சொல்லியிருக்கிறாரு இவரோட பெருமையை. திருஞான சம்பந்தமூர்த்தி மறுபடியும் என்ன செய்யறாரு, அயவந்தீஸ்வரரை வணங்கிட்டு செல்றாரு, தன்னோட இல்லத்துக்கு செல்றாரு. அப்போ நீலநக்க நாயனார் என்ன செய்யறாரு, தான் கூட வர்றேன்னு சொல்றாரு. அப்ப நீங்க நீலநக்க நாயனார நீ வர வேண்டாம், இங்கேயே இருந்து இங்கே உள்ள பணிகளை செஞ்சுட்டு இங்கேயே தங்கி இருந்து இங்கே உள்ள அடியார்களுக்கு சேவை செய்து இந்த ஊரிலே இந்த திருத்தலத்திலேயே பணி செய்து விட்டு இந்த ஊர்லயே தங்கிரு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவர் சொன்னதை செய்யாம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கிறாரு, அவர் சொல்றதை மீறக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஆனால் இவர் தங்கியிருந்தாலும் திருஞான சம்பந்தமூர்த்தி எந்த இடத்துக்கெல்லாம் தளத்துக்கெல்லாம் போறாரோ அந்த இடத்துக்கெல்லாம் போய் இவர் பாடி அவரோட சேர்ந்து எல்லா தளத்துக்கும் போறாரு, போய் தன்னோட நட்பை விரிவுபடுத்திக்கிறாரு. அதன் மூலமா திருஞான சம்பந்தருக்கு திருமணம் செய்கிற வாய்ப்பு இவர் கிடைக்குது, திருநீலநக்க நாயனாருக்கு கிடைக்குது. அதை ஒரு பெரிய பேரா நினைச்சு, தனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரமா நினைச்சு அந்த திருமண சடங்கை தானும் தன் மனைவியும் சேர்ந்து அந்த திருமண சடங்கை நடத்தி வைக்கிறாரு. திருமண சடங்கை நடத்தி முடிச்சுட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், திருஞான சம்பந்தர் கல்யாணத்துக்கு போனவங்க, சமையல் செய்தவங்க, பந்தல் போட்டவங்க எல்லாருமே ஜோதியில கலந்துட்டாங்க. அதே போல இவரும் அந்த திருஞான சம்பந்தரோட அடியார்கள் கூட்டத்தோட சேர்ந்து ஜோதியில கலந்து பேரின்பம் அடைஞ்சு வாழ்வு பெற்று அந்த சிவனடி சேர்ந்துறாங்க. அது சேக்கிலார் பெரிய புராணத்துல என்ன சொல்றாங்கன்னா, பெருகு காதலில் பின் நெடுநாள் முறை பிறங்க வருபெரும் தவமறையவர் வாழி சீர்காழி ஒருவர் தம் திருக்கல்யாணத்தினில் உடனே திருமணத்திறம் சேவித்து நம்பர் தாள் சேர்ந்தார். அவரோட கல்யாணத்துல வந்தவங்க எல்லாருமே திருமணத்துல திறம் சேவித்து நம்பர் தாள் சேர்ந்தார், அந்த இறைவனோட அடியை சேர்ந்தார்னு பெரிய புராணம் சொல்லுது. இந்த திருநீலநக்க நாயனாரோட குரு பூஜை எப்பன்னா இந்த வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்துல அன்னைக்கு வருது. அவர் அவதாரம் செய்த திருத்தலமான திரு சாத்தமங்கையில மிக சிறப்பாக இது நடைபெறுது. அயவந்தீஸ்வரர் திருக்கோயில திருநீலநக்க நாயனாரோடும் அவரோட மனைவியோட சிலையும் உருவச்சிலையும் அங்க வச்சிருக்காங்க, இன்னைக்கும் வழிபாட்டுல வச்சிருக்காங்க. நாயனாரோட மனைவியின் பெயர் மங்கையர்க்கரசின்னு சொல் வழக்குல சொல்றாங்க, அது உண்மையா என்னன்னு தெரியல. இவரோட குரு பூஜை தினத்தன்று அனைத்து சிவாலயங்களும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுது. மேலும் இந்த தளத்துல பிரிந்த தம்பதியர் கூடனா வழிபாடு செஞ்சனாக்கா இணைந்து வாழ்வாங்கன்னு அதை சொல்றாங்க, அது உண்மைன்னு சொல்றாங்க. அது கருத்து வேறுபட்ட தம்பதிகள் பிரிஞ்சு வாழ்ந்தனாக்க சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த வரலாற்றில் நம்ம தெரிஞ்சுக்கிற உண்மைன்னா, எல்லா உயிர்களும் இறைவனை பூஜை செய்யறதுக்கு உரிமை உண்டு. அதுல அதாவது அம்மா குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும், நம்ம இணையம் இப்போ ஏதாவது தொடர்பு துண்டிக்கப்பட்டால் நம்ம திரும்பி இணைவோம். ஏன்னா ஜூம் எனக்கு ஒரு சிறு அறிவிப்பு கொடுக்குது, உங்க இணையம் துண்டிக்கப்படலாம்னு. அப்படி துண்டிக்கப்பட்டால் நம்ம மறுபடியும் அதே ஐடியில இணைவோம். நீங்க தொடருங்கம்மா. சரி. அந்த வரலாற்றின் மூலம் நம்ம தெரிகிற கருத்து என்னன்னா, எறும்பு பூஜை செய்திருக்குது, குரங்கு பூஜை செய்திருக்கிறது. குரங்கனின் முட்டம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. குரங்கு, அணில், முட்டம், காகம் பூஜை செஞ்சிருக்கு. ஆக ஓர் உயிர்ல இருந்து அனைத்து உயிர்களுமே பூஜை செய்யற எல்லா உரிமையும் எல்லாருக்கும் உண்டு. இதுல பெண் இந்த வரலாற்றின் மூலமாக சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, பெண்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு அப்படின்னு சொல்றாரு. அதனால நம்ம பெண்கள் பூஜை செய்யறதுக்கு எல்லா உரிமையும் உண்டு. அதுவும் இந்த இது மூலமா அந்த திருநீலநக்க நாயனார் இதுல அந்த மனைவி அன்பினால் செய்த அனுசிதத்தை, அதாவது அந்த தூய்மையற்ற அந்த செயல், நம்ம தூய்மையற்ற செயல் நினைக்கிறோம், அந்த இதை இறைவன் எப்படி ஏற்றுக்கிட்டான்னா, மனசு ஓந்து அன்பினால் செஞ்சதை அன்பினால் ஏத்துக்கிட்டாரு அவரு. அதனால நம்ம செய்யற அந்த பூஜையுமே கண்டிப்பா ஏத்துக்கிடுவாருன்னு சொல்லப்படுது. ஏட்டையும் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். பாரதி சொன்னதை நம்ம காரை பாரதி தமிழ்ச்சங்கத்திலிருந்து நான் சொல்றேன். அந்த பெண்களுக்கு எல்லா உரிமையும் கொடுக்கப்படுகிறது. அதனால பெண்கள் பூஜை செய்வதற்கு எல்லா உரிமையும் உண்டுன்னு நினைக்கிறேன் நான். எல்லாமே அந்த உரிமையை தயவுசெய்து பெண்களும் பூஜை செய்யறதுக்கு அனுமதி தரணும். சீதை சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சது, ஸ்ரீசைலம், அக்கம்மா வரலாறு, ஔவையார், இசைஞானியார், காரைக்கால் அம்மையார், மங்கையர்க்கரசியார், கார்க்கி மைத்ரேகி போன்றவர்கள் இதற்கு ரொம்ப மிகுந்த சான்றாக சொல்லப்படுது. பெரிய புராணத்திலும் பெண்ணோட பெருமையை பற்றி மிகவும் பேசப்படுகிறது.
இந்த திருநீலநக்க நாயனார் வந்து அந்த குளம் நல்லாத திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு வந்து அவருக்கும் மனைவிக்கும் இடம் தந்தது. அவர் வந்து கீழ் தாழ்த்தப்பட்ட ஜாதியைச் சேர்ந்தவர், இவர் வந்து அந்தணர் குலத்தைச் சேர்ந்தவர். இவங்க 2 பேருக்கும் அந்த சமுதாய சீர்திருத்தமா இவர் செய்த பணி வந்து சமுதாய சீர்திருத்தமா எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த திருநீலநக்க நாயனாருடைய திருவடியை வணங்கி நாம் வந்து இறைவனை வணங்குவோமாக என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிதம்பரம். மிக மிக சிறப்பம்மா, மிக சிறப்பான உரை. படை திறந்த வெள்ளம் போல் அருமையான உரையை அளித்தீர்கள். ஐயா வந்து இவ்வளவு நாள் ஏன் வந்து உங்களை எங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தலைங்கிற ஒரு குறையோட தான் நான் பின்னூட்டத்துக்கு எல்லாரையும் கூப்பிட விழைகிறேன். முதலாவதாக பின்னோட்டம் அளிக்க பத்மஸ்ரீ அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பின்னோட்டம் நம்ம இணைஞ்சிட்டு இருக்கப்ப பின்னோட்டம் கொடுக்கறப்பயே தொடர்பு துண்டிக்கப்பட்டால் தயவு செய்து அதே ஜூம் ஐடியில் இணையுங்கள். ஏன்னா எனக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்துகிட்டே இருக்கு ஜூம்ல இருந்து, அது என்னன்னு தெரியல, அதை அடுத்த வாரம் பார்ப்போம். இப்போ இதை நான் சொல்லிக்கிறேன். வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். முதற்கண் இன்று பிறந்தநாள் விழா காணும் திரு கலியமூர்த்தி ஐயாவுக்கு நமது அனைவரின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சகோதரி அவருடைய இன்றைய இந்த இறை சொற்பொழிவு அற்புதம் அப்படின்னு